ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் ஓஷன் ட்ரிப்பர். நான் ஷிப்லேருந்து இறங்கி நாளாச்சு. என்னடா ரொம்ப போர் அடிக்குது, எதாவது பண்ணலான்னு யோசிக்கும் போது சரி வீட்டுக்கு வால்பேப்பர் ஓட்டலாம் அப்படின்ற ஐடியாவில் அமேசான் பிக் பில்லியன் டேஸில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் இந்த ஒயிட் அண்ட் கோல்ட் மேட் மார்பிள். இது வந்து பிவிசினால் செய்யப்பட்டது. நான் ஆர்டர் பண்ணது வந்து 2x12 ஃபீட்டு. இது வந்து 750 ருபீஸ் ஒரு ரோலு. நான் வந்து மொத்தம் 3 ரோல் ஆர்டர் பண்ணேன். ஓகே, ரோலை இப்போ அன்பேக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா டைட் பேக்கிங்கில் வந்திருக்கு, ஸ்ட்ராங்காக சேஃபாக வந்திருக்கு. நல்லா ஸ்மூத்தாக மேட் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குது. டிசைன்ஸ் வந்து ஆன்லைனில் பார்த்த மாதிரி அப்படியே இருக்குது, ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. மேட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்லிம்மாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி ஓட்டலாம் வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஒட்டுறதுக்கு ரொம்ப ஒன்றும் தேவையில்லை, ஒரு ஏடிஎம் கார்டு, ஒரு ஷார்ப் நைஃப் போதும். ஸோ நம்ம ஒட்ட போகிற வார்ட்ரோப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இது லாஃப்டோட வார்ட்ரோப். ஸோ இந்த வார்ட்ரோப் தான் நம்ம ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஐ எம் பிளானிங் டு ரிமூவ் த ஹேண்டில்ஸ், டோர் ஹேண்டில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன ஏரியா கீழே இருக்கிறத மட்டும் ஒட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணேன். கீழே இருக்க ஏரியாஸ் மட்டும் நல்லா ஃபினிஷிங், நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா ஏர் பபிள்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் பண்ணிட்டு ஸ்மூத்தாக ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டோர் ஹேண்டில்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், அன்வான்ட் எக்ஸ்ட்ரா கட்ஸ்லாம் பண்ணாமல் அழகாக நீட்டாக ஓட்டிட்டு எகைன் நீங்கள் வந்து டோர் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் அண்ட் லுக் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்த ரோல் வந்து மெஷர் பண்ணி எடுத்து நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி ஸ்டிக் பண்ணிட வேண்டியதான். ஸ்டிக் பண்ணிவிட்டு ஏடிஎம் கார்டு வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து இந்த ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த பேக்கில் இருக்க பேப்பர் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்டு வச்சு நம்ம ஸ்மூத் பண்ணும்போது அந்த ஏர் பபிள்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி நீட்டாக வந்துடும். கொஞ்சம் எட்ஜஸ் வெளியே போயிருந்தால் பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு தான் வந்து ஷார்ப் நைஃப் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு அழகாக எட்ஜஸ் வந்து கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு லுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த நைஃப் வச்சு பேலன்ஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த 2 டோரையும் சேர்த்து வச்சு தான் நான் ஓட்டினேன் இல்லையா. ஸோ அந்த 2 டோருக்கும் நடுவில் இருக்க கேப்பை வந்து அழகாக சென்டராக கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த எட்ஜஸை வந்து டோரோட சைடில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி விடலாம். ஸோ வந்து உங்களுக்கு லுக்கு வந்து ரொம்ப எட்ஜஸ் வந்து ஃபுல்லியாக கவர் ஆன மாதிரி, அந்த டோரே வந்து இந்த மெட்டீரியலால் செய்யப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்தந்த டோர் முடித்தோடனே கையோட ஹேண்டிலையும் மாட்டிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வேலையும் ஃபாஸ்ட்டாக முடியும் இல்லையா. ஸோ அந்த ஏரியாவில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு அப்படின்னா கையோட ஹேண்டிலையும் மாட்டிட்டேன். ஸோ அந்த 2 கபோர்டுக்கு நடுவில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் ஸ்டிக்ஸ் நமக்கு விசிபிளாக தெரிஞ்சால் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கிற அந்த பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டிக்கோட ஓரத்தில் இருக்க எட்ஜஸை வந்து நம்ம வந்து கார்டு வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு பேலன்ஸை வந்து நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். இதில் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, 2 பேப்பர் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த கேப் தெரியாமல் ஃபினிஷிங் ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண ஐடியா என்னென்னா, அந்த பேப்பர் மேலே டேரெக்டாக இன்னொரு பேப்பரை ஓவர்லேப் பண்ணி ஒட்டிட்டு அந்த பேப்பரோட திக்னஸை நல்லா வந்து கார்டு வச்சு நல்லா அந்த திக்னஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் கரெக்டாக ஷார்ப்னஸ் வச்சு ஸ்டெடி ஹேண்டோடு வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். 2 பேப்பர் ஜாயிண்ட் ஆன இது தெரியவே தெரியாது.
ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டோர் அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி சைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய வால்பேப்பர் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதனால். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி வால்பேப்பர் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வாங்கி உங்கள் வீட்டை நீங்கள் அழகுபடுத்தலாம். ஸோ நான் எப்படி பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.